லைட்மேனாக சினிமாவோட என்ட்ராகி நகைச்சுவை நடிகராக இருந்து தற்போது கதாநாயகனாக உயர்ந்திருப்பவர் தாங்க நடிகர் சூரி. தமிழ் சினிமாவில் தனக்கு கிடைத்த சின்ன சின்ன கதாபாத்திரங்களை சிறப்பாக செய்கிறவர். அதற்கப்புறமாக 2009 வெளிவந்த வெண்ணிலா கபடிக்குழு திரைப்படத்துல பரோட்டா சூரி என்ற கதாபாத்திரத்துல நடிச்சு பிரபலமானாரு. அதற்கப்புறமாக தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். 2023 வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை படத்துல கதாநாயகனாக அறிமுகமானாரு. இதற்கு முன்னாடி வருத்தப்படாத வாலிப சங்கம், வேலைன்னு வந்துட்டா, வெள்ளக்கார துரை இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லு காமெடி ரோல்ல மட்டுமே நடிச்சிட்டு இருந்த சூரி 2023 விடுதலை படத்துல கதாநாயகனாக அறிமுகமானாரு. அது மட்டும் இல்லாம கருடன், கொட்டுக்காளி, விடுதலை 2 ஆகிய படங்கள்லயுமே இவரோட சிறப்பான நடிப்பு அப்படின்றது இருந்தது. இவர் தற்போது 7 கடல் 7 மலை மாமன் ஆகிய படங்களை தன்னுடைய கைவசம் வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தன்னுடைய கடந்த காலத்தை நினைவு கூறக்கூடிய வகையில நடிகர் சூரி தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதுல சுவர்களில் நிறங்களை பதித்தேன், இன்று திரையில் உணர்வுகளை பதிக்கிறேன் என்று பதிவிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் சூரி ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. அந்த ஹோட்டலுக்கு எதிரே புதியதாக கட்டப்பட்டு இருக்கக்கூடிய பில்டிங் ஒன்றிற்கு பெயிண்டர் ஒருவர் பெயிண்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதனை வீடியோவாக பதிவு செய்த சூரி தான் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு இதே வேளை பார்த்து வந்ததை நினைவு கூர்ந்துள்ளேன் அப்படின்னு அவருடைய எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்காரு. இவருடைய வளர்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.